Hello students, welcome to VT NEET Academy. சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த ஆண்டில் வைக்கிறப்போ டெலஸ்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த கொஷின் இந்த இயர் வந்து நீட்டில் மைக்ரோஸ்கோப்பை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அதுவும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீட்டெயிலாக எடுத்த லெக்சர் நம்ம யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஜெஇ கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்போயே நம்ம ஜெஇ லெவலில் தான் பசங்களை படிக்க சொன்னோம். ஜெஇ ஸ்டாண்டர்டில் அப்போ நடத்தணும். அதை விடவும் டிஃபிகல்ட்டாக கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க. அப்போது கொஷின் பேப்பரில் நம்ம இன்னும் திங்க் பண்ண வேண்டிய நாலேஜ் அதிகம், ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம். ரைட், ஓகே. அப்படி என்ன இந்த கொஷினில் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம். சரி, ரைட், கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். The microscope has an objective of focal length 2 cm. Question paperல objective focal length. Objective focal length நமக்கு என்னமா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பில் அவன் ரெண்டு லென்ஸை பற்றி பேசியிருந்தானா அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும், இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும். இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து ஐபீஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அவன் என்ன கொடுத்துருக்கானா, இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். ஒரு லென்ஸ்னால் கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஃபோக்கல் லென்த் இருக்கும். அப்போ கொஷின் பேப்பரில் நமக்கு என்ன பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த்து F1 வச்சுக்கிட்டோம்னா 2 cm. அப்போ இதோட ஃபோக்கல் லென்த்து வேணும், கொடுத்துருக்காங்கன்னா பார்ப்போம். ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 4 cm. கொஷின் பேப்பரில் இதோட லென்த்து 4 cm கொடுத்துருக்காங்க. த focal length of 4 cm, eyepiece of focal length 4 cm. The tube length is 40 cm. அப்படின்னா இந்த ரெண்டு டியூபுக்கும் நடுவில், இந்த லென்ஸுக்கு நடுவில் கூடிய கேப் 40 cm. If the distance of distinction of eye is 25 cm, D ஓட வேல்யூ இது கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம இதான் எடுத்து எழுதுவோம். இந்த மேக்னிஃபிகேஷன் இன் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் கேட்கலாம். இப்போ பாயிண்ட் என்னென்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மேக்னிஃபிகேஷன் இருக்குது. மினிமம் மேக்னிஃபிகேஷன் இருக்குது, மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் இருக்குது. இங்கே மினிமம் மேக்னிஃபிகேஷன் போட்டால் தான் கீழே செட் ஆகுது. கொஸ்டின் இன்னுமே டீட்டெயிலாக கேட்கணும். ஒரு தியரி கொடுத்துருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் கேட்கல, இன்னுமே அவங்க ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணி போட்டு கீழே என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. சரி, ஓகே, ரைட்டு. நம்ம வந்து மினிமம் மேக்னிஃபிகேஷன் ஆன்சர் வருது, மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். மினிமம் மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா V0 டிவைட் பை U0 டிவைட் பை D டிவைட் பை FE, ஐபீஸ் ஃபோக்கல் லென்த். இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பசங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி போகிறப்போ அவங்களுக்கு லெக்சர் சொல்லி கொடுத்துருந்தோம் ஏப்ரல் மந்தில். அதுக்கான லெக்சரும் வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் மூணுக்குமே உங்களுக்கு டீட்டெயில் லெக்சர்ஸ் அதில் இருக்கும். ஜெஇ ரிலேட்டடான ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட், ஓகே. இப்போ பாயிண்ட் என்னென்னா, டிஸ்டிங்விஷன் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 cm. அது கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலாம் நம்ம பிரச்சனை இல்லை, நமக்கு தெரியும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் வந்து 4 cm இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு என்னது பெரிய ப்ராப்ளம், இஷ்யூ வரல. நமக்கு என்ன சார் இதில் டீட்டெயிலாக தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு. கண்ணா லிசன், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 2 cm. அப்போ நம்ம அப்ராக்ஸாக என்ன பண்ணி ஆகும்னா, இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் 2 cm தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இஃப் இன் கேஸ் இதோட இமேஜ் டைரெக்டாக இதில் விழும். அப்போ அதுக்கு அர்த்தம் இதை இமேஜ் டிஸ்டன்ஸாக நம்மளால் எடுத்துக்க முடியும் இஃப் இன் கேஸ். ஆனால் இதை வந்து கொஸ்டின் பேப்பரில் அவங்க கொடுத்துருக்கணும், கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கல. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, இதை தான் நம்ம பெஸ்ட் பாசிபிலிட்டிஸாக மூவ் பண்ணணும். அப்போ இந்த இடம் என்னது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் U0 2 cm, இது இமேஜோட டிஸ்டன்ஸ் V0 40 cm. இப்போ போடலாம். V0ஓட வேல்யூ 40 cm, U0ஓட வேல்யூ 2 cm, டிஸ்டிங்விஷனோட டிஸ்டன்ஸு 25. ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்து 4 cm. அவ்வளோதான். இதையும் கேன்சல் பண்ணால் அரௌண்ட் 10 கண்ணா. இதையும் கேன்சல் பண்ணால் 5. அது ஒரு 5 10 12 125 யூனிட் வராது மேக்னிஃபிகேஷனுக்கு. அப்போ 125 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷனோட 1 year ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம VT NEET Academy சார்பில் நம்ம ரிப்பீட்டர் 1 year கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து May 23 அட்மிஷன் ஓப்பன் ஆகுது, அதோட கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சிலபஸ் கவர் பண்ணி நவம்பருக்குள்ளே எல்லா டெக்னிக்கலும் சொல்லிக் கொடுத்து, இந்த வருஷம் ஜெஇ கேட்டிருக்காங்களா அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு அதிகமாக கோச்சிங் கொடுத்து, அது ரிலேட்டடாக மார்க் டெஸ்ட் ஒரு 40+ மார்க் டெஸ்டிங் இதெல்லாம் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைடே பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் வாங்கணுமா
உட்கார வச்சோமா வெளியே அனுப்பணுமா மட்டும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த 40 டேஸ்லும் டீட்டெயில் சொல்யூஷனாகவும் நம்ம போடுவோம். அண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே ஹாஸ்டல் கேம்பஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் யார் வந்தாலும் ஸ்டே பண்ணி படிக்கலாம். ஏன்னா நம்ம சேலத்தில் இருக்குது, சேலத்துலங்க வந்து டேரெக்டாக படிச்சுக்கலாம். மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கப்போ நான் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்குன்னா எப்படி சார் சேஃபாக விட்டு போகுதுன்னா, ஸ்கூல் கேம்பஸ் ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ்லேயே இருக்குது. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயரும் வந்து நீட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு 9080544927 நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அண்டு புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும் இல்லை ஃபர்தராக ஏதாவது ஒரு கிளாஸஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்கள் நேம் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுறதை தாண்டி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்போ உங்கள் நேம் வந்து ரிப்பீட்டடாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோ இல்லை கிளாஸஸோ ஈவன் சொல்ல போனால் ஆஃப்லைன் கிளாஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அதுவும் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இந்த கமெண்ட் பண்ணுறதில்ல. அந்த கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லணும் இல்லையா? சொல்லிவிட்டு அது மறக்காமல் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட நீட் ப்ரிப்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.